ஹாய், வெல்கம் டு டிஜேஸ் ஃபேமிலி. இன்றைக்கி ஒரு சூப்பரான காரசாரமான சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 4லேருந்து 5 பெரிய வெங்காயம் நறுக்கிக்கணும். ரொம்ப சின்னதாக இருந்தால் 5 பெரிய வெங்காயம், பெருசாக இருந்தால் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெந்தயம் துளியுண்டு, சோம்பு துளியுண்டு, அதுக்கப்புறம் உளுந்து கொஞ்சம் போல் போட்டுட்டு பொரிய விடணுங்க. ஒன்றா பொரிஞ்சதுக்கப்புறம் மாற்றி போடணும். அப்படி போட்டு பொரிய விடவும் 4 வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு விடணும். அடுத்து 4லேருந்து 5 பட்டை மிளகா உடச்சி போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஒரு கொத்து போடணும். அதுக்கப்புறம் ரொம்பையும் கருகிராமல் லைட்டாக கொஞ்சம் போல் முக்கால்வாசி வதங்கினோன்னே ஒரு 2 தக்காளி இருந்தால் போதும். ஏன்னா நான்வெஜ்ஜுக்கு ரொம்பவும் தக்காளி சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தோம்னா ஓவர் புளிப்பு டேஸ்ட்டு வந்துடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கணும். அடுத்து இப்போ உப்பு கொஞ்சம் போல் சேர்த்துக்கிறோம். நம்ம முதல்லேருந்தே உப்பு போடலை. இப்போ தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போடணும். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கறியை சேர்க்க போகிறோம். நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா மூடி போட்டு வேக விட்டுட்டு திரும்பியும் ஒரு 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா அதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே ஜூஸியாக இருக்கும். அப்படியே நல்லா வேக விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போடுறோம். எதுக்குன்னா நமக்கு கிரேவி அதிகமாக கிடைக்கிறதுக்காக 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வாசனைக்காக 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கிறோம். இன்னும் இந்த கிரேவியை வேறு லெவல் டேஸ்ட்டு கொண்டு போகிறதுக்கு நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்க்குறோம். அதுதான் மிளகு சீரகத்தூள். இது ஒரு கிளாஸ் மிளகு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு கொஞ்சம் குறைவு ஜீரகம் எடுத்துட்டு நல்லா வறுத்து அரைச்சிக்கணும். அரைச்ச பொடி தான் இது. 3 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கணும். இந்த கிரேவிக்கே இது தாங்க ஹைலைட்டே, இது டேஸ்ட் கொடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் இதை நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு எல்லா பக்கமும் அந்த பொடி சேர்கிற மாதிரி கிளறி விட்டுட்டு மூடி வைக்க போகிறோம். இதுக்கு இடையில கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா கொதிச்சிட்ருக்கும். சுற்றி கொதிக்கும். அப்போ நமக்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும் கறியெல்லாம். நம்ம கொதிச்சிட்ருக்குன்னு அப்படியே விடாமல் கொஞ்சம் கரண்டி எடுத்து கிளறி விட்டுட்டு இருக்கணும். அப்போ கிளறும் போது நமக்கு அடி பிடிச்சிருந்துச்சுன்னா மேலே வந்துடும். நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மசாலா ஒன்றா சேர்ந்து வரும். கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தேங்க, சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் உப்பு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. இன்னொரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் நல்லா கிண்டி விட்டு நல்லா திரும்பி மூடி போட்டு வேக விட்டாச்சுங்க. லாஸ்ட்டாக இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட்டோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மிளகு கிரேவி
இந்த கிரேவி செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா வந்து காய்ச்சலுக்கு இந்த டைம்லலாம் செஞ்சு கொடுப்பாங்க. நல்லா மிளகு கிரேவி சூப்பராக இருக்குங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு எல்லாமே வந்து சேரும்.